ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டெயிலில் இருக்க டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது 10 விதமான டைப்ஸு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவில் ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ வாங்க இந்த ஸ்வாட் டெயில் எங்கேருந்து வருது, இது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து நேட்டிவ் டு நார்த் அமெரிக்காவில் இருந்து சென்ட்ரல் அமெரிக்கா வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மீனை வந்து வைல்டில் பார்க்கலாம். பட்டு இந்த மாதிரி கலரெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் அதுக்கு. ஸோ வைல்டு வெரைட்டியை பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்வாட் டெயில்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஷோல் அதுக்கப்புறம் வந்து வைல்டில் இன்னொரு வெரைட்டி ஸ்வாட் டெயில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிக்மி ஸ்வாட் டெயில்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. ஸோ அந்த ஸ்வாட் டெயில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற ஸ்வாட் டெயில் சைஸ் இருக்காது, அது குட்டி ஸ்வாட் டெயிலு. நம்ம வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வைல்டு வெரைட்டிஸுன்றப்போ ஸ்வாட் டெயிலில் 1-2 வைல்டு வெரைட்டிஸ் தான் எனக்கு தெரியும். அண்ட் ஷோவில் ஸ்வாட் டெயிலில் பார்த்தீங்கன்னா டெயில் டிஃப்ரென்ஸ்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள் டெயில் ஸ்வாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெதர் டெயில்னும் இல்லாட்டி அதை டபுள் டெயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்வாட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் டெயில். ஸோ வெயில் டெயில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்வாடும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதோட டார்சல் ஃபின்னு அந்த ஆனல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஸோ வெயில் டெயிலால் ஃபின்னெல்லாம் எல்லாமே கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அதுக்கு. ஸோ ஸ்வாட் டெயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் டெயில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் ஷோவில் ஸ்வாட் டெயில் அண்ட் பிளாட்டி 2 மீனும் ஒன்று தான், பட் ரெண்டும் வேறு. எப்படின்னா சொல்கிறதுனா, நம்மளுக்கும் சிம்பான்சிக்கும் ஒரே ஒற்றுமை தான், ஆனால் சிலது வேறுன்னு சொல்கிற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அண்ட் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல, அதனால தான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஷோல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட் ஸ்வாட் டெயில் தான். ஸோ ரெட் ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் வந்து காமனாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரெட் ஸ்வாட் டெயில் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரெட் ஸ்வாட் டெயில் வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டெயில் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த ஸ்வாடு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் டிப்பில் வந்து நீங்கள் இந்த லைன் பார்க்கலாம், பிளாக் லைன், அவள் தான். மற்றபடி பாடியில் எந்த விதமான பேட்டர்னும் இருக்காது, நல்லா சூப்பர் ரெட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சூப்பர் ரெட்டாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இல்லை சூப்பர் ரெட் இருக்கான்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிளாக் ஸ்வாட் டெயிலு. ஸோ பிளாக் ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அவைலபிளாக தான் இருக்குது, பட் நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை. ஸோ இந்த பிளாக் ஸ்வாட் டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அண்ட் அது ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், இல்லாட்டி அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அண்டு ஸ்வாட் டெயில் வந்து இந்த ஸ்வாட் நல்லா பிளாக்காக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல டெயில் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ டபுள் டெயிலும் இருக்குது அண்டு வெயில் டெயிலும் இருக்குது. உங்களுக்கு எந்த டெயில் விருப்பம் இருக்கோ அந்த டெயிலை நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது க்ரீன் ஸ்வாட் டெயில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ஒரு வைல்டு வெரைட்டி. இதுலேருந்து தான் வந்து பல ஹைப்ரிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பல கலர் ஸ்வாட் டெயில்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்வாட் டெயில்ஸ் வந்து கேப்டிவிட்டிலையும் ப்ரீட் பண்ணி தான் நம்மளுக்கும் சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்வாட் டெயில் பார்த்திங்கன்னா மற்ற வெரைட்டியோட நல்லா ஆடியாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ நீங்கள் வந்து யாராவது ஸ்வாட் டெயில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்வாட் டெயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும். அண்ட் என்னோடய ஒப்பீனியன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது என்னோடய ஒப்பீனியன். பிகாஸ் இது வந்து நிறைய இன்ப்ரீடிங் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வைல்ட்லே அப்படி தான். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். 4th பிளேஸில் இருக்கிறது கோல்டன் ஸ்வாட் டெயில். ஸோ கோல்டன் ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பார்க்க அது வந்து ஒரு கோல்டன் கலர் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கோல்டன் ஸ்வாட் டெயில் வந்து இந்த நார்மல் ரெட் ஸ்வாட் டெயில் எப்படி நல்லா ரெட்டாக இருக்கோ அது மாதிரி கோல்டன் ஸ்வாட் டெயிலும் அப்படி தான் இருக்கும், பார்க்க நல்லா ரெட், நல்லா கோல்டன் கலரில். அண்ட் அதோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிப்பில் பிளாக் சம்டைம் நோட்டீஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் அது வந்து இருக்காது. சில பேர்லாம் இருப்பாங்க கோல்டு கலரில் மீன்லாம் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டெயிலில் கொஞ்சம் கோல்டு கலர் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது க்ரீன் டக்ஸிடோ ஸ்வாட் டெயில். ஸோ க்ரீன் டக்ஸிடோ ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நடுவில் நீங்கள் அந்த பிளாக் கலரை பார்க்கலாம். அண்ட் அதோடய பாடி டாப்பில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அது பார்க்க. ஆக்சுவலி அது அந்தளவுக்கு க்ரீனாலாம் இருக்காது, கொஞ்சம் ப்ரௌன் அண்டு க்ரீன் கலந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கலரு. ஸோ இந்த ஸ்வாட் டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் இருக்கிறது தான். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ஸ்வாட் டெயில் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம்.
6th பிளேஸில் இருக்கிறது நியான் ஸ்வாட்டெயில். ஸோ நியான் ஸ்வாட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா க்ரீன் ஸ்வாட்டெயிலு, அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது வேறு. ஸோ நீங்கள் க்ரீன் ஸ்வாட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த நியான் ஸ்வாட்டெயிலுக்கு முதுகில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த ரெட்டிஷ் கலர் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் இது நியான் ஸ்வாட்டெயிலுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த நார்மல் க்ரீன் ஸ்வாட்டெயில் இருக்குது பாருங்கள், அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவே பார்க்க நியான் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ஸ்வாட்டெயில் வெரைட்டியை பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது எல்லோ டாக்ஸிடோ. ஸோ எல்லோ டாக்ஸிடோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எல்லோ கலரில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பாடிக்கு நடுவில் நீங்கள் அந்த பிளாக் கலரை பார்க்கலாம். அண்ட் இது வந்து எல்லோ டாக்ஸிடோன்னு மட்டும் கூப்பிட மாட்டாங்க, இது வந்து கோல்டன் டாக்ஸிடோன்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லோ டாக்ஸிடோன்னு தான் இதை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷும் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கான்றது எனக்கு தெரியாது. பட் நான் இதை பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ரெட் டாக்ஸிடோ ஸ்வாட்டெயில். ஸோ இது எப்படி இருக்குன்றது டிஃப்ரென்சேஷன் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா ரெட்டிஷ் கலரில் அண்டு நடுவில் அந்த பிளாக்கு. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நிறைய இது இருக்குது, டெய்ல் வெரைட்டிஸு, டபுள் டெய்லு அண்டு வெயில் டெய்லும் இருக்குது. அண்ட் ஷோல் இந்த ரெட் டாக்ஸிடோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரெட் கலரில் இருக்காது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டு டல்லாக இருக்கலாம். ஸோ பார்க்க சிலதெல்லாம் ஆரஞ்சு மாதிரி தெரியலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது பெயிண்டட் ஸ்வாட்டெயில். ஸோ பெயிண்டட் ஸ்வாட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். பட் அதுக்கிட்ட ஸ்பாட்டை நீங்கள் பார்க்கலாம், பிளாக் கலர் ஸ்பாட்டை. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை பெயிண்டட் ஸ்வாட்டெயில்னு சொல்லிடலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வெயில் டெய்ல் இருக்குது, டபுள் டெய்ல் இருக்குது அண்ட் லெதர் டெய்லும் இருக்குது. அண்ட் இதுக்கு எதுக்கு பெயிண்டட் ஸ்வாட்டெயில்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் புள்ளியாக ஷர்ட்லலாம் விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு இருக்குது போல் பார்க்க. எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குன்றது மைண்டில் தோணுதோ அது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ரெட் வேக்டெயில் ஸ்வாட்டெயில் தான். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த வேக்டெயில் பிளாட்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்வாடு முடிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் காமனாக பார்க்குற வெரைட்டி ஆஃப் த பிளாட்டி தான். ஸோ இதே பார்த்திங்கன்னா நிறைய டெய்ல் டிஃப்ரென்ஸ் வருது, டபுள் டெய்லு, சிங்கிள் டெய்லு, வெயில் டெய்லுலாம் வருது. அண்ட் ஷோவில் குட்டி போடுற மீன்னா வெறும் இந்த கப்பி, மாலி, ஸ்வாட்டெயிலு, என்லரு, இந்த 4 வெரைட்டி மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன், மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷு. ஸோ இது மட்டும்தான் இருக்குதுன்றதை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட்டு இன்னும் ஒரு வெரைட்டி இருக்குது, அதை பற்றி யாருக்குமே தெரியல. நம்ம அதை பற்றி முன்னாடியே பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ என்ன மாதிரியான லைபர்ஸ்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன ப்ரெடேட்டரி லைபரும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதை அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye, Shoal.